அடுத்தது தனுசு ராசி. இந்த தனுசு ராசிக்கு இந்த சனி வக்ர பயிற்சி எப்படி மேம் இருக்கு? பொதுவாக தனுசு ராசி அன்பர்கள் வந்து பார்த்தீங்கன்னா மேடம் இப்போ அர்த்தாஷ்டம சனியில் இருக்காங்க. அர்த்தாஷ்டம சனியில் இருக்காங்க அப்படின்னு வருத்தப்படணுன்ற அவசியமே இல்லை. ஏன்னா குரு பயிற்சியும் போதே நம்ம தெளிவாக சொல்லியிருப்போம். அப்போ ரொம்ப நாள் கழிச்சு தனுசு ராசினோட பர்சனோட வீட்டில் வந்து பார்த்தீங்கன்னா நிம்மதி, சந்தோஷம், மகிழ்ச்சி, குதூகலம், காசு நடமாட்டம் அப்படின்றது நிறைய இருக்கும். சூப்பர். காசு நடமாட்டம் அப்படின்னா நிறைய சொல்லுவாங்க, இங்கே எங்களுக்கு சாப்பாட்டுக்கே வழி இல்லை, நீங்கள் வேற காசு நடமாட்டம் வேற பரவாயில்லப்பா, கடவுள் புண்ணியத்தில் காசு பணத்துக்கு பிரச்சனை இல்லை, நிம்மதியாக இருக்கு, அதுக்கு நான் ஈசனுக்கு நன்றி சொல்லணும் அப்படின்ற ஒரு விஷயம் இப்படி தான் நம்ம எடுத்துக்க முடியும். ஜாக்பாட் அதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா மேடம் தனுசுக்கு ஃபேமிலியில் ரெஸ்பெக்ட் அப்படின்றது ரொம்ப கம்மி மேடம். நான் ஃபர்ஸ்ட் டேஸ் நம்ம பேசும்போது சொல்லியிருக்கேன், கார்னர் ராசிக்கு இந்த காலபுருஷனுக்கு கார்னர் ராசிக்கு வந்து பார்த்தீங்கன்னா குடும்பத்தில் பெருசாக அவங்களுக்கு அங்கீகாரம் அப்படின்றது கிடைக்காது. ஹாய், எல்லாருக்கும் வணக்கம். திஸ் இஸ் பாலாம்பிகா. உலகமெல்லாம் பார்த்துட்ருக்கிற எங்கள் ஜோதிடர் யுகம் சேனல் அனைவருக்குமே வணக்கம். ஏன்னா அவ்வளோ ரசிகர்கள், அவ்வளோ ஃபேன்ஸ் இருக்கீங்க எங்களுக்கு. நீங்கள் உங்களுடைய கமெண்ட்ஸ் எல்லாம் பார்த்து நாங்கள் இன்னும் என்ன கொடுக்கணும், உங்களுக்காக என்ன பேசணும் அப்படின்னு நாங்கள் இன்னும் ரெடி ஆகிட்டுருக்குறோம். அப்போது அதுக்கெல்லாம் நீங்கள் தானேங்க காரணம். ஸோ வியூவர்ஸ், உங்களுக்கெல்லாம் நாங்கள் நிறைய தேங்க்ஸ் சொல்லணும். ரொம்ப நன்றி. எங்கள் சேனலை இந்தளவுக்கு நீங்கள் பிரம்மாண்டமாக கொண்டு வந்ததுக்கு ரொம்ப நன்றி. அடுத்தது சனி பெயர்ச்சி இப்போ தாங்க முடிஞ்சுது. ஆனால் சனி வக்ர பெயர்ச்சின்னு ஒன்று இருக்கான். அப்படின்னா என்ன? சனி வக்ர பெயர்ச்சினா என்ன? அந்த சனி வக்ர பயிற்சியில் என்னென்ன நன்மைகள் நடக்க போகுது, என்னென்ன தீமைகளும் நடக்க போகுது, எல்லாமே தெரிஞ்சுப்போம் இல்லையா? இந்த 12 ராசிக்கும் இந்த சனி வக்ர பயிற்சியில் என்னென்ன நடக்க போகுது அப்படின்னு கேட்டு தெரிஞ்சுக்க போகிறோம். அதை சொல்கிறதுக்காக ஒரு அருமையான, ஒரு அழகான ஒரு ஜோதிடர் வந்திருக்காங்க. ஜோதிடர் அப்படின்னு சொல்ல முடியாது, அவ்வளோ ஒரு அழகு தேவதை மாதிரி உட்காந்துருக்காங்க என் முன்னாடி. அப்படி ஒரு ஜோதிட சிரோன்மணி டாக்டர் தீபா அருளாளன். உங்களுக்கு கண்டிப்பாக அவங்கள நல்லா தெரிஞ்சிருக்கும். நீங்களாம் அவங்களுக்கு நிறைய ஃபேன்ஸாகவும் இருந்திருப்பீங்க. நான் முதல்ல அவங்களோட ஃபேனு. நிறைய கேட்டு தெரிஞ்சுப்போமே. இந்த சனி வக்ர பயிற்சியில் எவ்வளோ விஷயங்கள்லாம் அவங்க சொல்கிறாங்க 12 ராசிக்கும் அப்படின்னு நம்ம அவங்கள கேட்டு தெரிஞ்சுப்போம். அவங்களே சந்திப்போமா? வாங்க அவங்கள பார்க்கலாம். வணக்கம் மேம். வணக்கம் மேம். மேம், இப்போது சனி வக்ர பயிற்சி அப்படின்னு ஒன்று இருக்குது. இப்போ தான் சனி பயிற்சியே முடிஞ்ச மாதிரி இருக்குது. அதுக்குள்ளேயும் சனி வக்ர பயிற்சியா அப்படின்னா என்ன அப்படின்னு நாங்கள் யோசித்த நேரத்தில் நம்ம தீபா அருளாளன் மேடம் தான் இருக்காங்களே, அவங்கள கேட்டு தெரிஞ்சுக்கலாம் அப்படின்ட்டு உங்களை கேட்கலான்னு இருக்கோம். இப்போ இந்த சனி வக்ர பயிற்சி அப்படின்னா என்ன, முதல்ல அது சொல்லுங்க மேம். பொதுவாக வந்து பார்த்தீங்கன்னா சனி பகவான் ஒரு ராசியிலேருந்து இன்னொரு ராசிக்கு வந்து பெயர்ச்சி ஆகிறத சனி பெயர்ச்சி அப்படின்னு சொல்லுவோம். சனி பகவான் ஒரு ராசியிலேருந்து இன்னொரு ராசிக்கு பெயர்ச்சி ஆகி ஒரு ராசியில் வந்து பார்த்தீங்கன்னா ஏறக்குறைய 2.5 வருஷம் சஞ்சாரம் பண்ணுவார். இருக்கிறதுலே அதிக நேரம் ஒரு ராசியில் சஞ்சாரம் பண்ணக்கூடிய பிளானட் யாரு, கிரகம் யாரு அப்படின்னா சனி பகவான். அதனால தான் சனியை பார்த்து எல்லாருமே பயப்படுவாங்க. ராகு கேது ஏறக்குறைய 18 மாதம். அதுக்கப்புறம் குரு பயிற்சி, குரு ஒரு ராசியில் சஞ்சாரம் பண்ணுறது 1 வருஷம். ஆனால் சனி 2.5 வருஷம். அந்த 2.5 வருஷத்தில் கெடுக்கணும்னு முடிவு பண்ணிட்டார், 2.5 வருஷத்துலேயே வச்சு செய்வார். கொடுக்கணும் அப்படின்னு முடிவு பண்ணிட்டார், 2.5 வருஷத்தில் பெரிய லெவலில் கொடுத்துருவார். ரெண்டுமே சனிக்கு உண்டு. அப்போ இந்த சனி பகவான் ஒரு ராசியில் சஞ்சாரம் பண்ணும்போது என்ன பண்ணுவார் அப்படின்னா ரெட்ரோகிரேட் ஆவார். ரெட்ரோகிரேட் ஆவார் அப்படின்ற பட்சத்தில் அதுக்கு வந்து என்ன சொல்லுவாங்கன்னா பின்னோக்கி செல்வார் அப்படிம்பாங்க. பின்னோக்கி செல்வார்னா ஒரு ராசியிலேருந்து இன்னொரு ராசியை கடக்கிறது இல்லை, நட்சத்திர பாதங்களை மட்டும் கடப்பார். அவர் ஸ்லோ டவுன் ஆவார் மேடம். ஆல்ரெடி ஸ்லோ பிளானட், ஸ்லோ டவுன் ஆவார். இதை தான் வந்து பார்த்தீங்கன்னா சனி வக்ரகதி அடையிறது, சனி வக்ர பயிற்சி அடையிறது அப்படின்னு சொல்லலாம். சனி பகவான் இப்போ மீனத்திலே தான் இருக்கார். மீனத்திலே இருந்தாலும் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ரேவதியில் இருக்காரு. ரேவதி நட்சத்திரத்தில் சஞ்சாரம் பண்ணுறாரு. 8-10 வரைக்கும் ரேவதியில் இருப்பார். அதுக்கப்புறம் 9-10லேருந்து உத்திரட்டாதி அவரோட சொந்த நட்சத்திரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா சஞ்சாரம் பண்ண ஆரம்பிப்பார். பொதுவாக சனி மற்ற நட்சத்திரத்தில் இருக்கிறத விட அவரோட சொந்த நட்சத்திரத்தில் பலம் அதிகம். நல்லது செய்யணும்னாலும் பெரிய
ரொம்ப ஸ்ட்ரென்த்தா செய்வாரு, கெடுக்கணும் அப்படின்னாலும் ரொம்ப இன்டென்சிஃபைடா செய்வாரு. அந்த விதத்துல ஒவ்வொரு ராசிக்குமே இம்பாக்ட் அப்படின்றது இருக்கதா மேடம் செய்யுது. இப்ப நிறைய பேர் என்ன நினைப்பாங்களா மேடம், நீங்க கேட்ட மாதிரி தான், இப்பதான் சனி பெயர்ச்சியை பத்தி சொன்னாங்க, அதுக்குள்ள சனி வக்ரகதி சொல்றாங்க, இந்த அஸ்ட்ராலஜர்ஸ்க்குலாம் வேலையே இல்லை அப்படிம்பாங்க. ஆனா உண்மை என்ன அப்படின்னா மேடம், இதெல்லாம் சூக்ஷ்மமா நம்ம தெரிஞ்சுக்கணும். நல்லது நடக்க போகுது அப்படின்னாலும் நாங்க ஒரு இன்ட்டு கொடுப்போம், அதை சார்ந்து நீ பல முடிவு எடுக்கலாம், முக்கியமான முடிவு. கெட்டது நடக்க போகுது அப்படின்னாலும் நாங்க உங்களை எச்சரிக்கிறோம், அதை சார்ந்து நீ ஒரு சிலத்துல உஷாரா இருக்கலாம். நம்பிக்கை இல்லாதவங்க யோசிக்க வேண்டியதில்லை, பார்க்க வேண்டியதில்லை. ஆனா நம்பிக்கை இருக்கிறவங்க பிளானட்ஸ் நெவர் சே இல்லை மேடம். இது எங்க சின்ன வயசுல இருந்து நாங்க கேட்டு கேட்டு வளர்ந்தது. பிளானட்ஸ் நெவர் சே இல்லை, பிளானட்ஸ் ரூல்ஸ் த வேர்ல்ட் அப்படிம்பாங்க. அப்ப நம்ம நினைக்கிறோம் நம்மளோட புத்திசாலித்தனத்தினால நம்ம வாழறோம் அப்படின்னு. நீ வந்து உன்னோட புத்திசாலித்தனம் சுடர் விட்டு எரியறதுக்கும் கிரகங்கள் காரணம், உன்னோட புத்திசாலித்தனம் மங்கி போறதுக்கும் கிரகங்கள் காரணம் அப்படின்றத புரிஞ்சுட்டு நாங்க சொல்ற ஹின்ஸை கொஞ்சம் காஷியஸா ஃபாலோ பண்ணாங்கன்னா நல்லது மேடம். சூப்பர், ரொம்ப அழகா சொன்னீங்க. சனி வக்ர பயிற்சி அப்படின்னா என்னன்னு உங்களுக்கு நல்லா இப்போ புரிஞ்சிருக்கும், தெளிவாக சொல்லியிருக்காங்க மேம். இப்போ வந்து இந்த சனி வக்ர பயிற்சியில் இந்த 12 ராசிக்கும் என்னென்ன நன்மைகள் என்னென்ன தீமைகள் நடக்க போகுதுன்னு பார்க்கலாமா? கண்டிப்பாக. அடுத்தது தனுசு ராசி. இந்த தனுசு ராசிக்கு இந்த சனி வக்ர பயிற்சி எப்படி மேம் இருக்கு? பொதுவாக தனுசு ராசி அன்பர்கள் வந்து பார்த்தீங்கன்னா மேடம், இப்போ அர்த்தாஷ்டம சனியில் இருக்காங்க. அர்த்தாஷ்டம சனியில் இருக்காங்க அப்படின்னு வருத்தப்படணுன்ற அவசியமே இல்லை. ஏன்னா குரு பயிற்சியும் போதே நம்ம தெளிவாக சொல்லியிருப்போம், குரு பகவான் பயிற்சியாகி குருனோட உச்ச பார்வை சனி மேலே படுறாரு. ஃபர்ஸ்ட் கெடுக்கணும்னு நினைக்கக்கூடிய சனி ரொம்ப வேகமாக ஓடி உங்களுக்கு எடுக்க போகிறதுல அவர் ஸ்லோ டவுன் ஆகிறாரு. அதுதான் வக்ரகதி அப்படின்றது, அவர் ஸ்லோ டவுன் ஆகிறாரு. அதுக்கும் மேலே குருனோட பார்வை இருக்க போது அப்போ உங்களுக்கு என்ன நடக்க போகுது, ரொம்ப நல்லது நடக்க போகுது, கவலைப்பட வேண்டாம் அப்படின்றது ஃபர்ஸ்ட் விஷயம் மேடம். ரெண்டாவது, சனியை பொறுத்த வரைக்கும் இவங்களுக்கு 2 மற்றும் 3 அதிபன். குடும்பஸ்தானத்துக்கும் தன குடும்ப வாக்குஸ்தானத்துக்கும் அவர் தான் அதிபன். 3ஆம் பாவம் முயற்சி ஸ்தானத்துக்கும் அவர் தான் அதிபன். அப்ப ரொம்ப நாள் கழிச்சு தனுசு ராசினோட பர்சனோட வீட்டில் வந்து பார்த்தீங்கன்னா நிம்மதி, சந்தோஷம், மகிழ்ச்சி, குதூகலம், காசு நடமாட்டம் அப்படின்றது நிறைய இருக்கும். சூப்பர். காசு நடமாட்டம் அப்படின்னா நிறைய சொல்லுவாங்க, இங்கே எங்களுக்கு சாப்பாட்டுக்கே வழி இல்லை, நீங்கள் வேற காசு நடமாட்டம் வேற சொல்றீங்க அப்படின்னு. காசு நடமாட்டம்னா நிறைய பேர் என்ன நினைச்சுக்கிறாங்க, ஏதாவது கூரை பிச்சு கொட்டுமா? ஆமா, அப்படிதான் நினைக்கிறாங்க மேடம். எனக்கு எதிர்பார்ப்பு ரொம்ப ஜாஸ்தி இருக்கு. இப்போ மக்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மேடம், ஏதாவது ஒரு விஷயம் சட்டு சட்டு நடந்துடணும். இப்போ குழந்தைங்க ரீல்ஸ் பார்க்குதுங்க பார்த்தீங்களா, அந்த ரீல்ஸை கூட குழந்தைங்களால முழுசும் பார்க்க முடியும். ஆமாம், குழந்தைங்க மைண்ட் செட்டும் நம்ம மைண்ட் செட்டும் பெருசாயிடும். ஆமாம், நம்மளும் அந்த மாதிரி தான் இருக்கும். எது நடந்தாலும் சட்டு நடந்தணும், முடிவு என்ன சொல்றாங்க. ஆமா ஆமா. இப்போ நான் வந்து பார்க்குறேன் அப்படின்னா நான் ஸ்கிப் பண்ணி ஒரு வீடியோ பார்க்கணும், கடைசி முடிவு என்னதான் சொல்றேன், நீ என்ன அந்த கிஸ்ட் என்ன, அதை தான் நான் பார்க்க விருப்பப்பட்டேனே தவிர அந்த அளவுக்கு கூட நம்மளுக்கு பொறுமை இல்லை. அப்ப இந்த காலகட்டம் வந்து நம்மளுக்கு என்ன தோணும் அப்படின்னா ரொம்ப சிம்பிள், காசு நடமாட்டம் இருக்கும் அப்படின்னா பயங்கரமா மூட்டை மூட்டையா அள்ளின்னு போவோமா, லாரியை வச்சு தூக்கின்னு போவோமா அப்படின்னு தோணும். ஆனா அப்படி கிடையாது. பிளானட்ஸ் எப்படி கொடுப்பாங்கன்னா மேடம், நீ எந்த அளவுக்கு உழைக்கிற, தராதரத்தில் எவ்வுயிரும் தழைக்கும் அப்படிம்பாங்க. நீ என்ன படிச்சிருக்க, என்ன வேலை செய்யற, உன்னோட தகுதிக்கு ஏற்ற மாதிரி ஒரு வருமானம் அப்படின்றது வரும். இந்த காலகட்டம் வருமானம் கொஞ்சம் நல்லா வரும். பரவாயில்லப்பா, கடவுள் புண்ணியத்துல காசு பணத்துக்கு பிரச்சனை இல்லை, நிம்மதியா இருக்கு, அதுக்கு நான் ஈசனுக்கு நன்றி சொல்லணும் அப்படின்ற ஒரு விஷயம் இப்படிதான் நம்ம எடுத்துக்க முடியும். ஜாக்பாட், அதுக்கு மேல ஹெட்டிங்லாம் அப்படித்தானே மேடம் வைக்கிறாங்க, தம்ப்நெயில்லாம். நீங்க இப்ப நாங்க பேசுறோம், என்ன ஹெட்டிங் வைக்க போறாங்கன்னு தெரியாது இல்லையா நம்மளுக்கு. அப்ப உங்களுக்கு இந்த காலகட்டம் ஒரு முக்கியமான விஷயம் நடக்க போகுது, ஜாக்பாட் அடிக்க போகுது அப்படின்னு வைக்கிறாங்கல்ல, ஜாக்பாட்லாம் அடிக்காது மேடம். அதுக்கெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா 1000ல் ஒரு ஜாதகத்துக்கு தான் அந்த மாதிரி வரதுக்கான வாய்ப்பு உண்டு. சுய ஜாதகத்துல அந்த மாதிரி தசை புத்தி நடக்கணும். ஓகேங்களா? இப்ப ரீல்ஸ் எல்லாம் எப்படி தெரியுமா மேம், தனுசு ராசிக்கு ஜாக்பாட் அடிக்கிறது அப்படின்னா அதை உடனே பார்ப்பாங்க. ஆமா, ஜாக்பாட் எப்ப அடிக்குது, ஆமா, அதுலயும் ஃபுல்லா வீடியோ பாக்குறது இல்ல, ஜாக்பாட் எப்ப டைம் அப்ப பாப்பாங்க. அதுக்கும் மேல மேடம் தம்ப்நெயில் கொடுக்குறாங்கன்னா நம்ம என்ன பேசியிருக்கோன்றது தம்ப்நெயிலுக்கும் நீ பேசுறதுக்கும் சம்பந்தமே இல்லையா அப்படிம்பாங்க. நாங்க உண்மையை பேசுறோம், அவங்க தம்ப்நெயில் என்ன கொடுக்க போறாங்கன்னு எங்களுக்கு தெரியாது இல்லையா. அப்ப சேனல்ல இவங்க கேட்கணும். சோ இந்த மாதிரி எல்லாம் விஷயம் நடக்கும். அப்ப காசு நடமாட்டம் அப்படின்னும் போது இந்த மாதிரி தான் நடமாட்டம் இருக்கும். அப்போ பொதுவாகவே வந்து பார்த்தீங்கன்னா மேடம், தனுசுக்கு ஃபேமிலியில் ரெஸ்பெக்ட் அப்படின்றது ரொம்ப கம்மி மேடம். நான் ஃபர்ஸ்டே நம்ம பேசும்போது சொல்லியிருக்கேன், கார்னர் ராசிக்கு, அந்த காலபுருஷனுக்கு கார்னர் ராசிக்கு வந்து பார்த்தீங்கன்னா குடும்பத்தில் பெருசாக அவங்களுக்கு அங்கீகாரம் அப்படின்றது கிடைக்காது. தனுசு ஒரு சிறந்த ஆசான் மேடம். இப்போ நான் தனுசா இருந்தா எனக்கு எவ்வளோ புத்திசாலித்தனம் இருக்கும், அதை நான் ரொம்ப கஷ்டப்பட்டு 20 வருஷமா கற்றுன்னு இருப்பேன். நீங்கள் என்கிட்ட வந்து எனக்கு கொஞ்சம் சொல்லி கொடுன்னா மொத்தத்தையும் சொல்லி கொடுத்துரு. இதுதான் தனுசு. நான் வந்து பாவப்பட்ட ஜீவன்ல மேம். ஆமா, இல்ல மேடம், அந்த அளவுக்கு உங்களுக்கு நல்ல குணம் அப்படின்றது இருக்கும். யாரையும் கெடுக்கணும், யாருக்கும் துரோகம் பண்ணணும் அப்படின்ற நீங்க தனுசுவா? ஓகே, அதனாலதான் இந்த நடுவுல ஒரு டைலாக் பண்ணீங்களா, பாவப்பட்ட ஜீவன். அப்படி இல்லை மேடம், அதீத புண்ணியம் செய்யற ஜீவன் அப்படின்னு சொல்லணும். தனுசுல பிறக்கிறதுக்கே ஒரு புண்ணியம் வேணும் மேடம். ஏன்னா காலபுருஷனுக்கே 9ஆம் பாவம் அதிர்ஷ்டஸ்தானம்.
அதுக்கும் மேல ஒரு சூட்சமும் இல்லாத மத்தவங்க கூட யதார்த்தமா பழகக்கூடிய பர்சன்ஸ் அப்படின்லாம். தனுசு எப்பயுமே யார் கூட டிராவல் பண்ணும் மேடம். ஒண்ணு அப்பா அம்மா சொந்தம் பந்தம் பொண்ணு புள்ள எதுவுமே இல்லையா, மனசாட்சி இரையாற்றல். அப்ப அந்த மனசாட்சிக்கு துரோகமா அவங்க செய்ய மாட்டாங்க. அப்படிப்பட்ட பர்சன்ஸ் யாரையும் வந்து பாத்தீங்கன்னா கெடுக்கணும்னு அவங்களுக்கு நம்ம சொல்லி கொடுத்தா கூட, ஊட்டி ஊட்டி வளர்த்தா கூட கத்துக்காதுங்க அந்த பிள்ளைங்க அப்படின்னு சொல்லலாம். அப்படிப்பட்ட பர்சன்ஸ் வந்து பாருங்க, இப்ப ரொம்ப சிம்பிளா சொல்லணும் அப்படின்னா அந்த 2ஆம் பாவத்துக்குரிய நல்லது அப்படின்றது நடக்கும். அதாவது குடும்பத்துல சந்தோஷம் மகிழ்ச்சி குதூகலம் இதெல்லாம் சனி கொடுத்துருவாரு. வக்ரகதி அடையும் போது அந்த பாவத்துக்குரிய வேலைகளை அவர் ஆக்டிவேட் பண்ணி கொடுத்துருவாரு. ரொம்ப நாளா என் குடும்பத்துல வந்து பாத்தீங்கன்னா எனக்கு மரியாதை கொடுக்கணும்னு எதிர்பார்த்தேன். ஊரே மரியாதை கொடுக்கும் தனுசு. வீட்டுல இருக்கிறதுங்க பெருசா நீ ஒண்ணுத்துக்கும் லாக்கி இல்ல, உனக்கு எங்கம்மா இப்போ பிள்ளைங்க இருக்காங்க அப்படின்னா கூட பிள்ளைங்க நம்ம ரொம்ப பாசமா இருக்குன்னா கூட பிள்ளைங்க சொல்லுவோம், என்னம்மா நீ உன் தயவு செஞ்சு நான் உன்ன மாதிரி மட்டும் மாறக்கூடாதுமா அப்படின்றத ஸ்ட்ராங்கா சொல்லுவாங்க இல்லைங்களா. உன்ன மாதிரி கரெக்டா சொல்றீங்க. இல்ல அப்படி சொல்லுவாங்க, நீங்க பாருங்களேன் உன்ன மாதிரி மட்டும். ஏன்னா அவ்வளவு நல்ல குணம் இருக்கும், உன் நல்ல குணம் எனக்கு வேணாம் அப்படின்றத சாலிடா சொல்லுவாங்க. ஏன்னா உன் நல்ல குணத்தால தான் நீ கஷ்டப்படுற அப்படின்னு உங்களை பிளேம் பண்ணுவாங்க. அப்படிப்பட்ட தனுசு வந்து பாருங்க இப்ப குடும்பத்துல சொல்லுவாங்க, அம்மா நீ உன்ன மாதிரி ஒரு அம்மா, நீ ஒரு ஐடியல் மதர்மா அப்படின்ற வார்த்தை இந்த காலகட்டத்துல தனுசு கேட்பாங்க. எங்க அம்மா மாதிரி நான் வந்து இருக்கணும்னு நினைக்கிறேன். உங்ககிட்ட நேர்ல பிள்ளை சொல்லினாலும் பின்னாடி ஃப்ரெண்ட்ஸ் கிட்டே இருக்குன்னு சொல்லுவேன், எங்க அம்மா மாதிரி நான் இருக்கணும்னு நினைக்கிறேன், ஹானஸ்டி எனக்கு பிடிக்கும் அப்படின்றத பிள்ளை சொல்லும். அந்த வார்த்தையை நீங்க கேட்பீங்க. உங்களுக்குன்னு ஒரு மரியாதை, உங்களோட ஒரு நாணயத்துக்கு அப்படின்றது ஒரு அங்கீகாரம் இதெல்லாம் கிடைக்கக்கூடிய காலகட்டம். அதே மாதிரி 3ஆம் பாவத்து அதிபர் கொஞ்ச நாளா வந்து பாருங்க தனுசு தப்பான விஷயத்த ஒரு கிளிங் பண்ணிட்டு அதில் முயற்சி பண்ணி எனர்ஜியை வேஸ்ட் பண்ணாங்க, நேரத்தை வேஸ்ட் பண்ணாங்க, பணத்தை விரயம் பண்ணாங்க. அதை இப்ப ரியலைஸ் பண்ணுவாங்க, அந்த விஷயம் தப்பு, இந்த விஷயத்தை தான் நம்ம முயற்சி பண்ணணும் அப்படின்னு நல்ல விஷயத்தை நோக்கி முயற்சி பண்ணுவாங்க. நல்ல விஷயத்தை நோக்கி முயற்சி பண்ணி நான் விட்டுட்டேங்க, அந்த விட்டுட்ட விஷயம் இப்ப பாசிட்டிவா வந்து நிற்கும். என்றோ செய்த நல்ல வினை இன்று பலனளிக்கும் அப்படின்னு சொல்லலாம். என்றோ செய்த நல்ல முயற்சி இன்று பலனளிக்கக்கூடிய காலகட்டம் அப்படின்னா. நான் ஏகப்பட்ட கோயிலுக்கு போனப்பா, ஏகப்பட்ட கடவுளை பத்தி பேசினேன், என்னத்த புண்ணியம் ஒன்னும் கிடைக்கல. இந்த காலகட்டம் அதுக்கான பலன் கிடைக்க போகுது அப்படின்னு சொல்லலாம். இது ஒரு பெரிய பிளஸ். இது வந்து பாத்தீங்கன்னா மேடம் ரொம்ப சிம்பிளா சொல்லணும் அப்படின்னா 1/11 டிசம்பர், அதாவது 1/11 வரைக்கும் இது எல்லாமே இருக்கும். ஆனா 1/11 டிசம்பர் 11 வரைக்கும் என்ன அப்படின்னா நமக்கு பின்னாடி பேக் எண்ட் வேலை நிறைய நடக்கும். பேக் எண்ட் வேலை நிறைய எதுல நடக்கும், பேக் எண்ட் வேலை நிறைய நடக்கும். வேலை செய்யற இடத்துல உன்னை லைட்டா நீ உன்னோட திறமை, உன்னோட அதீத புத்திசாலித்தனம், உன்னோட ஆக்கப்பூர்வமான சிந்தனை, உன்னோட நாலேஜை பார்த்து ஒரு பெரிய பொறாமை இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அது லைட்டா வந்து பாத்தீங்கன்னா ஹையர் அஃபிஷியல் கிட்ட ட்விஸ்ட் பண்ணி விட்டுறது. இந்த மாதிரி குடும்பத்துல மாமியார் மாமனார்லாம் இருக்காங்கன்னா அவங்க நோண்டி விடுறது, கணவருக்கும் மனைவிக்கும் ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் கிரியேட் பண்றது, எல்லாமே நேரடியாக நடக்காது. அந்த பேக்கண்ட் வேலை அப்படின்றது குடும்பத்திலேயே நடக்கிறதுக்கு வாய்ப்பு உண்டு. அதே மாதிரி குழந்தைங்களோட நட்பு வட்டாரத்திலேயே நடக்கிறதுக்கு வாய்ப்பு உண்டு, நீ வேலை செய்யற இடத்துலயே நடக்கிறதுக்கு வாய்ப்பு உண்டு. அந்த பர்டிகுலர் காலம் மட்டும் ரொம்ப சிம்பிள். பேக்கண்ட் வேலை நடக்குது, நீ என்ன வேணா செய்ப்ப, நான் பாட்டுன்னு சின்சியரா வேலையை செஞ்சுட்டு இருக்கு, சிம்பிள், அவ்வளவுதான். இது மட்டும் கவனமா இருந்தா போதும். ஐயோ இவங்க எல்லாம் திருப்பி நம்மளுக்கு எடுக்கிறாங்களே, நம்மள மொத்தமும் ஒழிச்சுடுவாங்களா அப்படின்னு யோசிக்க வேணாம். யாராலையும் ஒன்றும் பண்ண முடியாது. சிம்பிளா அந்த காலகட்டம் நீ அமைதியா இரு, போதுமானது. தேங்க்யூ மேம். தேங்க்யூ. நிறைய தெரிஞ்சுக்கிட்டேன். தனுசு ராசி நேயர்கள் எல்லாருக்கும் வந்து இந்த வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள். இவ்வளோ நாள் நீங்கள் கவலைப்பட்டது எல்லாமே போய் இனிமேல் ரொம்ப நல்லா இருப்பீங்க. உங்களை உணராதவங்கெல்லாம் உணர்ந்திருப்பாங்க. நல்ல இரக்க குணம், நிறைய பேருக்கு உதவி செஞ்சு 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 கடைசியாக நம்ம இப்படி ஆயிட்டோமே அப்படின்னு நினைக்காதீங்க. அதெல்லாம் ஒரு அக்கௌண்ட் சேவிங் மாதிரி இருக்கும்னு சொல்கிறாங்க மேம். எல்லாம் உங்களுக்கு திருப்பி பல மடங்கு கிடைக்க போகுது. அதனால் ஹாப்பியாக இருங்க, சந்தோஷமாக இருங்க, கடவுளை நிறைய நேசிங்க, நிறைய ஆன்மீக பயணம் பண்ணுங்கள், அவ்வளோ நல்லது உங்களுக்கு. வீடியோவிலேருந்து நம்பர் எடுத்து எங்கள் மேம் வந்து இப்போ என்னோடய ராசியை சொல்லும்போது ஒரு சேஞ்ச் இல்லை, கரெக்டாக அப்படியே எக்ஸாக்டாக அப்படியே அதுக்கு தான் உன்னிப்பாக அப்படியே கவனித்தேன். அவ்வளோ அழகாக சொல்கிறாங்க. அந்த எச்சரிக்கை ஆன அந்த மாதமும் உங்களுக்கு கரெக்டாக சொல்கிறாங்க. அதனால் நீங்கள் ஜாதகத்தை எடுத்துகிட்டு போங்க. ஏன்னா அவங்க ஒரு பொதுவாக தான் சொல்கிறாங்க. இருந்தாலும் உங்கள் ஜாதகத்தில் அந்த கட்டத்தில் கொஞ்சம் நிறைய விஷயங்கள் இருந்தாலும் அதை பார்த்து அதை சரி பண்ணி நீங்கள் வாட்ஸ்அப்பில் அனுப்பிச்சு அதுக்கு சொல்யூஷன் எடுத்துக்கோங்க. தேங்க்யூ.